வணக்கம் நண்பர்களே. வரக்கூடிய ஜூன் மாதம் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காகவும் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான மெயின் எக்ஸாமுக்காகவும் மேத்ஸ் டாப்பிக்லேருந்து ஏற்கனவே நாம் 30 வினாக்கள் வச்சு 5 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 6வது கொஷின் பேப்பரை நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன டாப்பிக்கில் நான் கொஷின் கொடுத்துருக்கேன் அப்படின்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு 30 கேள்விகள் கொடுத்துருக்கேன். கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்துலேயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பீங்கன்றதால இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலேயுமே கொஷின் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த கொஷின் பேப்பர்களுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். இதோட ஆன்சர் கீயை நான் உங்களுக்கு நாளைக்கு விளக்கமாக போடுறேன். ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், மற்ற மெத்தட் என்னங்கிறதையும் சொல்கிறேன். மொத்தமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 30 கேள்விகள் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் 2023 கேட்ட தனி வட்டி சார்ந்த கணக்குகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அதை ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 கொஷினில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இல்லை டிஆர்பியில் முன்னாடி அவங்க கேட்ட கொஷின்ஸ், அந்த மாதிரி நம்ம புக்கில் இருந்து அவங்க இதெல்லாம் கேட்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது மாதிரியான கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நாளைக்கு சார் ஆன்சர் சொல்லுவார், ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்படின்றத அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா தெரியாது. நான் சொல்லுவேன், நீங்கள் கவனிப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதில் எதெல்லாம் டவுட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இல்லை நம்ம போட்டதில் எங்கெல்லாம் தப்பு நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் இந்த கொஷின்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சரை போட்டு வைங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறப்ப வச்சு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டதில் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறது. நாளைக்காம ஆன்சர் போட்ட பிறகும் கூட நீங்கள் இவ்வளோ கொஷின் கரெக்டாக இருக்குது சார்னு சொல்லும்போது உங்களுக்கே ஒரு இது வரும், பரவாயில்ல நம்மளால் தனி வட்டியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கொஷின் பேப்பர் லிங்க்கையும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு கூட போட்டு பாருங்கள். போட்டுட்டு ஆன்சர்ஸை நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு சொன்ன பிறகு எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களாம்மா? ஆல் த பெஸ்ட்மா. தேங்க்யூ.